ஒரு நடிகன் நடிக்கிறத தாண்டி ஏதாவது நல்லது பண்ணிருக்காங்களான்னு கேட்டா பண்ணிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு 5 பேர் எந்த வீடியோல பார்க்கலாமா? இதுல 5ஆவதா இருக்கிறது சூர்யா. அகரம் ஃபவுண்டேஷன் என்ற ஒரு எஜுகேஷனல் ட்ரஸ்ட் 2006ல இருந்து நடத்திட்டு வராரு. இது பல கிராமப்புற மாணவர்களின் எட்டாத கல்வி கனவுக்காக ஏற்படுத்தப்பட்டது. 4வது அஜித் குமார். தனக்காக தனது ரசிகன் தற்கொலை ஆயிடக்கூடாதுன்றதுக்காக ரசிகர் மன்றத்தை கலைச்சு தலைவனு கூப்பிடாதீங்கன்னு அறிக்கை விட்டு இப்ப கூட லேட்டஸ்டா ட்ரெண்டான கடவுளே அஜித் என்ற கோஷத்தை எழுப்பாதீங்கன்னு அறிக்கை விட்டு என்னால நீயும் உன்னால நானும் அசிங்கப்பட்டு கூடாதுன்னு நினைக்கிற அஜித். 3வது விஜய். ரசிகர்களை மதிக்கிற ஒரு நடிகன். நடிகர் நாசரோட மகன் ஒரு மிகப்பெரிய விஜய் ஃபேன். அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுது. அதுல அவரோட சுயநினைவை இழந்துறாரு. ஆனா அவருக்கு ஞாபகம் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் விஜய். இதை கேள்விப்பட்ட விஜய் நாசர் பையனோட பர்த்டேக்கு நேர்லயோ போன் கால்லயோ விஷ் பண்ண தவற மாட்டாராம். என் பையன் மீண்டும் திரும்ப வந்ததுக்கு விஜயும் ஒரு காரணம் அப்படின்னு நான் சொல்லல, நாசரே சொல்லியிருக்காரு. என் பையன் திரும்பி வரதுக்கும் ஒரு காரணம். 2வது ராகவா லாரன்ஸ். இவரை பத்தி நான் சொல்லவே தேவையில்ல, உங்களுக்கே தெரியும். நிறைய மாற்றுத்திறனாளிகள் கஷ்டப்படுறவங்க ஆதரவற்றவங்களுக்கு இவர் பண்ற உதவி பேருதவி. சரிப்பா, அந்த 1வது யாரு? ஐயா கேப்டன் விஜயகாந்த். நம்மள விட்டு அவர் மறைஞ்சிருக்கலாம், ஆனா மறக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு. அதுல ஒண்ணு சொல்லட்டுமா? நடிகர் சங்கத்துக்காக ஒரு ஷோ ஒன்று பண்ணி முடிச்சுட்டு எல்லாரும் திரும்பி ட்ரெயின்ல வர்றப்போ அதுல நிறைய பேர் சாப்பிடலன்னு கேள்விப்பட்ட ஐயா விஜயகாந்த் உடனே ட்ரெயின்ல இருக்கிற சங்கிலியை புடிச்சு இழுத்து நிப்பாட்டி அங்க இருக்கிற ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லி எல்லாரையும் வயிறார சாப்பிட வச்சு பத்திரமா கூட்டு வந்திருக்காரு. பசியை நிறுத்த ரயிலையே நிறுத்தியவர் ஐயா கேப்டன் விஜயகாந்த்.